கிழங்கு புடிங்கியாச்சாட்டுக்குது. கிழங்கு புடிங்கிட்டு பாப்பா. உமாட சொல்லு பாரு, முக்காவாசி இது வேஸ்டா போச்சு. ஏன் நல்ல நல்ல கிழங்காத்தானே இருக்குது, கடையில வாங்குறத விட நல்லா இருக்குது. பாதி இது போயிடுச்சு பாரு, எல்லாம் அந்த உமா போடே போயிடுச்சு. பாதி கிழங்கே உழுகலையா? இவ்வளவுதான் இருக்குது, அத்தனையும் போட்டு பொம்மை எத்தனை நாள் போட்டதெல்லாம் நல்லா போடு. இன்னைக்கு பாரு, இந்த டைம் போட்டதெல்லாம் வேஸ்ட். ஏனுங்க தம்பி, அங்க போட்டது இவ்வளவுதான் வந்திருக்குதுங்க, எல்லாமே பிடிங்காச்சுங்க. ஐயோ, ஒரு சாக்கு வெள்ளை சாக்கு வழிய கொண்டு வந்துருங்களே போட்ட. அது பாதி வேஸ்டா போச்சு, நல்லா உமா போடே போயிடுச்சு. நல்லா முளைக்கவே இல்லைங்களா? அது முளைக்கவே இல்லைங்களா, வேஸ்டா. இத்தனை நாளா தண்ணி ஊத்தி பாங்க வண்டி கோழிக்கிட்டு இருந்து பாதுகாத்து எல்லாம் வேஸ்டா வெட்டியே போச்சா? தண்ணி ஊத்துற கூலிக்கு கட்டுலயே ஒரு வருஷம் கூட 10 ரூபா கொடுத்து கடையிலே வாங்கிக்கலாம். அது மண்ணு கொண்டு வந்து செமந்து கொட்டி ஒரு வருஷம் கூட நான் போட்டது எல்லாமே அருமையான காங்களா. இந்த வருஷம் என்ன இப்படி? ஆனா அங்கேயே மாட்டு கடிகளை வறண்டுச்சு, ரொம்ப வறண்ட போடையத்தான் பொறுக்கிட்டு வந்தாங்க தம்பி. அப்பவே பழுத்த வளர்த்தவே அப்பயே ஓட்டுறோம்னு நினைக்கிறேன். பொறுக்கிட்டு போயிட்டாங்க, பச்சைங்க பொறுக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, வேஸ்டிங் தண்ணி ஊத்துறது. நம்ம காசு 10 ரூபா தண்ணி ஊத்துற கூலிக்கு இது 50 ரூபா சொல்லுவாங்க, 10 ரூபாய்க்கு யாரு தருவாங்க? 50 ரூபா சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த டைம் தண்ணி ஊத்துற கூலியே வேலை தான் வேஸ்ட். இந்த வருஷம் எல்லாம் பனங்கிழங்கு ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க. ஆனா இது குண்டு குண்டா விழுந்துருக்குதுங்க. கிழங்கு நல்லா விழுந்துருக்குதுங்க. மண்ணு இல்லாம போன டைம் என்னாச்சுன்னா, மண் இல்லாம மண்ணு நல்ல மண்ணு இல்லாம கொட்டையெல்லாம் நல்லதா தான் இருந்துச்சு. கிழங்கு இறங்குறதுக்கு இல்லாம அது அடியில போயிடுது. இந்த தடவை ஆனா எல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்க. வெட்டியே போச்சுங்களா? ஐயோ, நான் ஒரு சாக்கே கொண்டு வந்தா சரி, குழந்தைகளுக்கு 2-3 தடவை வேஸ்ட் கொடுப்பாங்கட்டு பிரியுமா கொண்டு வந்து ஒரு சாக்கே செஞ்சுட்டு வந்துடுவோம். எல்லாம் பழசு இது மாதிரியே இருக்குது பாப்பா. எல்லாம் கொண்டு வரட்டு தலையே வலி முடிச்சிருச்சுங்க. அங்க இருந்து அத்தனை கொண்டு வந்து போட்டு எல்லாம் வெட்டி முளைக்காத கூட உமாம்போடைய போச்சு. போன டைம் மண்ணு சரியில்லை, இந்த டைம் கிழங்கு சரியில்லை. மஞ்சள் கலர்ல இருக்கும்ல பழம், பழுத்து அப்பவே ஊனி விட்டுருவோம், அப்பதான் நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி, இதைத்தான் வேக வச்சு திங்கணும், அப்புறம் என்ன பண்றது? சரி, இந்த தடவை வேக வச்சு கொடுங்க. அடுத்த தடவை ஆராதனா, அது என்னது சாப்பிடுவியா? ஆராதனாவும் சுகாசமே அந்த கிழங்கு அது இந்த மாதிரி பச்சையா எங்க குடுக்குறாங்க? காஞ்சு போன கிழங்கு தானே குடுக்குறாங்க, தோடெல்லாம் வறண்டு சருகாட்டு இருக்கிறது தானே குடுக்குறாங்க கடையில. இது மாதிரி பச்சையெல்லாம் ஒரு நாள் கூட கொடுத்தது. இவங்க 2 பேரும் இந்த நடுவாள் இருக்கும்ல குறைப்ப, அதைத்தான் சாப்பிடுவாங்க. கம்மன் நம்மளே ஆடு மாடு மேய்க்க போகும்போது நான் அன்னைக்கே கொண்டு வரலான்னு சொன்னேன், கொண்டு வந்துருந்தவங்க நல்லதா இருந்துச்சு. அடுத்த டைம் நல்லாதான் போட்டுக்கல, விடுங்க. சரி விடு.